வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல சேமியா கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இத சேமியா உப்மான்னு கூட சொல்லலாம். இதுல தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டா ஊத்தணும், இல்லாட்டினா ரொம்ப கொலகொலன்னு ஆயிடும். இப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணீங்கன்னா, 1 கப் எடுத்தீங்கன்னா, சேமியா 1 கப் எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். சப்போஸ் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கம்மியா இல்ல வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காம நீங்க பண்ணீங்கன்னா 1க்கு 1.5 கப் தண்ணி சரியா இருக்கும். இது உதிரி உதிரியா இருந்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப குலைவா இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்க தண்ணியோட அளவை பார்த்து ஊத்திக்கோங்க. அப்புறம் இதுக்கு கோகனட் சட்னி சூப்பரா இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம்னா, கோகனட் சட்னிக்கு பதிலா தயிர்ல கொஞ்சம் ஜீனி போட்டு இந்த கிச்சடியை வச்சு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும். வாங்க அந்த கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். சேமியா கிச்சடி பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விடணும். எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கணும். அது கூட பொடியா வெட்டின 1 இன்ச் அளவு இஞ்சி, 4 பச்சை மிளகாயை கீறி சேர்த்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயோட அளவை போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமா ஆகணும்னு அவசியம் இல்ல, கலர் மாறினா போதும். அப்புறம் இதுல ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்து தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கணும். தக்காளி வதங்கிய பிறகு 1 கப் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கணும். அதுல கேரட், பீன்ஸ், கார்ன், கிரீன் பீஸ் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 4 கப் தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் இங்க 2 கப் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வறுத்த சேமியா இல்லாட்டினா கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி பொன்னிறமா வறுத்துக்கோங்க. அந்த வறுத்த சேமியாவை தண்ணியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக விடணும். தண்ணி கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறமா ஒரு மூடியை வச்சு மூடி சிம்மர்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடணும். சேமியா நல்லா உதிரி உதிரியா வெந்திருக்கு, சூப்பரா இருக்கு. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி பரிமாறலாம். அருமையான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேமியா கிச்சடிக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். அதை விட தயிரும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.